காலபுருஷனுக்கு 12. அதனாலதாங்க 12 கூட்டினா 3, அதை குருவா வச்சிருக்காங்க. ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஒத்துழைப்பு கொடுங்க. நேயர் பெருமக்களுக்கு வணக்கங்கள் பல உரித்தாகுக. காலபுருஷனுக்கு 12, காலபுருஷனுக்கு குரு கடைசியில குரு கொடுத்துருக்கும். முதல்ல குரு, கடைசியில குரு. ஆதியும் அந்தமில்லாத அருட்பெருஞ்சோதி, ஆதியும் அந்தமில்லாத அருட்பெருஞ்சோதி. அதனாலதான் வள்ளலார் சொல்றார், அப்படிப்பட்ட மகான் எங்க இருக்காங்க? எங்கேயும் இல்லை. அதனால கண்டிப்பாக மீனராசி குரு இல்லைங்களா? அப்ப குரு என்பது எப்படி இருக்கணும்? கடைசி அப்பா விரயம் முடிஞ்சிச்சு, விரயத்திலே பாதி உயிர் போயிடுச்சு, விரயத்துல பாதி உயிர் போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தொடுத்து இருக்குது. அதுவும் உங்க பேச்ச கேட்டதுனாலதான் நாங்க இருக்கிறோம் ஐயான்னு நேத்து போனதுச்சு. இந்த உத்தரட்டாதிய ரேவதி இருக்குது, புழிஞ்சு எடுத்துருக்கு. உத்தரட்டாதி கூட ஒரு மன்னிப்பு உண்டு, ரேவதிக்கு மன்னிப்பே கிடையாது. ரேவதிக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த இடம் அப்படி இடம் போய் மாட்டிக்கிருச்சு. அந்த இடம் அப்படி போய் மாட்டிக்கிருச்சு. நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. எப்படி இடம்? ரேவதி புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். உங்க ராசிக்கு 4க்கும் 7 நீச்சத்துல நீசப்பங்க ராஜயோகமா பகைக்கில போய் மாட்டிக்கிட்டா. ஏற்கனவே உங்களுக்கு குரு பேச்சுல சொல்லியிருக்கிறேன், இந்த சிசரிமன் போதெல்லாம் ரொம்ப கவனமா பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதே போல 12 ராசியில மீன ராசி நேயர்களுக்கு குருவாக இருப்பதனால் இந்த ஜென்மச்சனி சற்று ஆறுதலை கொடுக்கக்கூடியது, சற்று ஆறுதலை கொடுக்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க, சற்று ஆறுதலை கொடுக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல. ஏன்னா உங்க ராசிநாதன் குரு, உங்களுக்கே அவர் இருக்காரு. தாம்பளே தான் கொல்ல மாட்டாங்க. தசாபுத்திய கவனமா பார்த்துக்கங்க. உங்க தசாபுத்திய மட்டும் கவனம். உங்க ஜோதிடத்துல ஜனன ஜாதகத்துல தசாபுத்திய கவனமா பார்த்து கொண்டால் இந்த மீன ராசி நேயர்களுக்கு இந்த ஜென்மச்சனி கண்டிப்பாக ஒரு ஆறுதலை கொடுக்கும். அதுல மாற்றுக்கு வெளிநாடு போயிருங்க, வெளியே போயிருங்க. தயவு செய்து வெளிநாட்டுக்கு இப்ப ஏற்கனவே வணக்கத்துக்குரிய ட்ரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவர் பண்ணியிருக்காரு சொல்றாங்க. நிறைய கேட்டிருக்காங்க என்கிட்ட, சுவாமி அங்கே இருப்பானா இங்கே வருவானா, எனக்கு கிரீன் கார்டு கிடைக்குமா கிடைக்காதா? நேற்று கூட ஒரு மேடம் பேசினாங்க, ரொம்ப சிரமமா இருக்குது. ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாங்க, சம்பளம்லாம் கொடுக்குறாங்க, ஆனா எத்தனை நாளைக்கு இருப்போம்னே எங்களுக்கு தெரியல சுவாமி அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் வரும்போது நாம் மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜென்மச்சனி நாள் என்ன, உங்க ஜென்ம சனீஸ்வரர் உங்களுடைய குரு வீட்டுல அவர் இருக்காரு. என்ன உங்களுக்கு இந்த வக்ரம் ஆகும்போது கவனமா இருக்கு. வக்ரம் ஆகும்போது மட்டும் நீங்க கவனமா இருக்கும். இந்த மீன ராசியும் தனுசு ராசியும் மேச ராசியும் விருச்சக ராசியும் கொஞ்சம் கடகமும் சிம்மத்தை கூட எடுத்துக்கங்களேன். இந்த 6 ராசியில குரு வக்கரமாகும் போது கொஞ்சம் கவனம். அப்போ 18/11/2025 இருந்து 17/3/2026 வரை கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி இந்த ராசிக்கு கும்பத்துக்கு சனி வரும்போது கொடுத்து வச்சிருக்கிறீங்க, அதையும் கவலைப்படாதீங்க. சார் நல்லதுன்னு சொல்லிடணும், கெட்டதை மூடி மறைக்கிறதுக்கு இங்க இடம் இல்லை. அப்புறம் எனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க நான் யார்கிட்ட போறது? அதனால 2/7/2025 17/11/2025 அந்த கும்பத்துல இருந்து சனி மறுபடியும் ரிப்பீட் ஆறாரு, அவர் வீட்டுக்கு வர்றாரு. வக்கரம் வரும்போது கண்டிப்பாக நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. யாரு மாறுதல் வருது? மகரம், கும்பம், மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம், இவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் டோட்டலா இந்த வருஷத்துல கவனமா இருக்க வேண்டியது மகரமும் கடகமும், மகரமும் கடகமும் கும்பமும் சிம்மமும். ஏன்னா சனி பார்வை, செவ்வாய் சனி பார்வை வருவதனால் சற்று எச்சரிக்கை பதிவு அவசியம். சற்று எச்சரிக்கை பதிவு. என்ன எச்சரிக்கைங்க? போக்குவரத்துல பதிவு, போக்குவரத்துல கவனம், வேலையில கவனம், தொழில கவனம், குடும்பத்துல கவனம், குழந்தை பாக்கியத்துல கவனம், திருமணத்துல கவனம்,
பாத்திரம் ரெடி ஆயிரும், மாலை ரெடி ஆயிரும், புடவை எடுத்தாச்சு, ராமராஜன் எடுத்தாச்சு, போத்தீஸ்ல எடுத்தாச்சு, பிக்ஸ் பண்ணியாச்சு, நேரம் வந்துருச்சு, பொண்ணை காணோம்டா, பொண்ணை காணோம்டா. தங்கச்சி இருந்தா பிரச்சனை, தங்கச்சி இல்லாத வீடு என்ன செய்யும்? தங்கச்சி இருந்தா தங்கச்சி உட்கார வைன்னு சொல்றாங்க, அண்ணன் இல்லைன்னா தம்பி உட்கார வைன்னு சொல்றாங்கல்ல. காலம் மாறிக்கிட்டு வருது. அப்படிப்பட்டமான நேரத்துல மிக கவனம். ஜென்மசனீஸ்வரனுடைய தாக்கங்கள் மிக கவனம். இந்த மாதிரி நேரத்துலதான் தசா புத்திகளை கவனமா பார்க்கணும். இந்த சனி சம்பந்தப்பட்டது கும்பத்துல பாதச்சனி, மீனத்துல ஜென்மச்சனி, மேசத்துல விரயச்சனி. இந்த 3 பேருக்கு நடக்கும்போது தயவு செய்து நேயர்கள் சர்ப்ப கிரகங்கள் ராகு கேது சனி இருக்கக்கூடாது. கரும்பாம்பு, செம்பாம்பு, மண்ணுளி பாம்பு என்ற 3 பேர் இருக்கக்கூடாது. சந்திரன் சம்பந்தப்பட்டது நடக்கக்கூடாது. இப்படியெல்லாம் நடந்து வந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயர் வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும். வெற்றி வேண்டாங்க, தோல்வியில கொஞ்சமாவது துவண்டு போகாம இருந்தா சரி. விநாயகருடைய காரிய சித்தி மாலைய இந்த 3 பேரும் படிங்க. யாரு 3 பேரும்? கும்பராசி நேயர்கள், மீனராசி நேயர்கள், மேசராசி. 3 பேருக்கு தான் நம்ம சனி சம்பந்தப்பட்டது. இதை படிச்சு வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாசகம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நேயர் பெருமக்கள், உயிரினும் மேலான நேயர் பெருமக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறும், எல்லையற்ற உலகெங்கும் பறக்கின்ற சீரும் சிறப்புமாக இருக்கின்ற பக்தி கிளிப் சேனலுக்கும் இன்னும் பெருமையை சேர்க்குமாறும் பாதம் தொட்டு பணிகின்றேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.